அரசாங்கமே ஒரு துறை நடத்துது அப்படின்னா ஒரு திருடுறதுக்குன்னு ஒரு துறை நடத்துறதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம சொல்லலை. கோர்ட்டு பல முறை வந்து கொட்டுன்னு கொட்டியிருக்கு. அதாவது நாஞ்சில் சம்பத் சொல்வார், உங்கள் மேல் காரி துப்பினாங்க, நான் தொடச்சிட்டு பேசாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது இந்த இதுக்கு பொருந்தாதுன்னு தெரியல. ஆனால் அந்த துறையில் இருக்கவங்களுக்கு இது புரியும். அது அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த துறையில் பார்த்தீங்கன்னா வந்து திருடு போகாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஏகாம்பரநாதர் கோவில் சிறையில் வந்திருக்கக்கூடிய ஒரு துருப்பிடி தங்க கூடல் சுற்றி ஐஐடி மாணவர்களோட அறிக்கை வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய அதிர்ச்சி எடுத்து. ஏன்னா ஒரு துருளி தங்கம் இல்லாமல் எப்படியா ஒரு சிலையை செஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு புதிய உற்சவர் சிலை செஞ்சு ஒரு 312 சவரன் தங்கம் வந்து நன்கொடையாக பெறப்பட்டுச்சு. பெறப்பட்டதன் உடனே அந்த தங்கம் தொடர்பாக வந்து வழக்குகள் வந்து 2015ஆம் ஆண்டு தொடரப்பட்டது. அந்த எஃப்ஐஆர்ல வந்து நீதிமன்றம் வாயிலாக என்ன பண்ணா, ஐஐடி மாணவர்கள் மூலமாக அந்த வந்து சான்று அடிக்கப்படும் போடும்போது அவர்கள் வந்து அந்த புதிய சமஸ்தார் மற்றும் ஏலவார் கொள்ளி அம்மன் சிலையை வந்து ஆய்வுக்கு உட்பட்டாங்க. ஆய்வுக்கு உட்பட்டு ஒரு துளி தங்கம் கூட அந்த சிலையில இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. மேலும் போலியான ஆவணங்கள் கொண்டு இந்த சிலையை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 மேலும் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3.12 கோடி ரூபாய்க்கு இருக்கு. இந்த வழக்குல வந்து முக்கியமான ஒரு குற்றவாளியார் வந்து முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணி. அவர் தான் வந்து இந்த முக்கிய குற்றவாளியாக வந்து இதுல சேர்க்கப்பட்டார். இவரோட சேர்ந்து மொத்தம் 9 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அதுல துணை ஆணையராக இந்த கவிதா அவர்களும் கைது செய்ய இந்த கவிதா தான் வந்து மயிலாப்பூர் சிலையிலும் பிரச்சனையிலும் அவர்கள் தான் இருந்தார்கள். இந்த கவிதா மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அறநிலையத்துறையில நடக்கக்கூடிய இந்த ஊழல்களுக்காக, அதாவது கோவிலில் நடக்கக்கூடிய ஊழல்கள், சிலை திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக எஃப்ஐஆர் பதியப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிலர். அதுல இவங்க 2 பேர். இன்னைக்கு உங்களுக்கு பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. இனி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாமீன்ல வெளில வந்துட போறாங்க. வழக்கு நடக்கும். என்ன ஆகும்னு அது தெரியாது. இதனால இந்த வழக்கு என்பதோ வெறும் ஒரு கண் துடைப்பாக மட்டுமே தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நடந்திருக்கக்கூடிய விஷயம் பாருங்க, ஏகாம்பரநாதர் கோவில்ல அந்த உற்சவர் சிலையில கொஞ்சம் கூட தங்கமே கலக்காம சிலை செய்திருக்கார்கள். இதுல இதை விட பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்காக வந்து 300க்கு மேற்பட்ட சவரன்கள் நகைகள் வந்து பக்தர்கள்ட்ட இருந்து நன்கொடையாக பெற்றிருக்காங்க. ஆனா பக்தர்கள் நன்கொடையாக கொடுத்தவைகளுக்கு எந்த ஒரு ரசீதோ எந்த ஒரு கணக்கோ வைக்காம வாங்கியிருக்காங்க. அப்படி எப்படி அவங்களால அதை எப்படி பெற்றார்கள் தெரியாது. ஏன்னா இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, ஐஐடி ஏற்கனவே வந்து இதுல தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு வழக்கு பதிவு செய்தார்களே தவிர கைதும் செய்யப்பட்டார்கள் என்பது ஒரு பக்கம். ஆனால் ஐஐடி ஆய்வுக்கு பிறகு என்ன தெரிய வந்திருக்கோம்னா, நன்கொடை பெறப்பட்ட அந்த தங்கத்தையும் காணவில்லை. இந்த சிலையில 1 கிராம் தங்கம் கூட இல்லை அப்படிங்கிறதையும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அதனால என்னன்னா, இதையெல்லாம் மாற்றி புதுசாக இப்போ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் அந்த திருத்தப்பட்ட எஃப்ஐஆருக்கு பேஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதான் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஐஐடி ஆய்வின் மூலமாக இன்னைக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏகாம்பரநாதர் கோயில்ல இது ஏதோ ஏகாம்பரநாதர் கோவில்ல மட்டும் நடந்த சம்பவம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிலும் கூட என்னெல்லாமோ இப்ப வந்து அங்க திருப்பணி என்கிற பேர்ல கோவிலை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை அங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தங்க பள்ளிகள் அது திடீர்னு வருமா, திடீர்னு காணாம போகுமா, திடீர்னு வைப்பாங்களாம், திடீர்னு இருக்காது. அப்புறம் அந்த தங்க பள்ளிக்கு வந்து நீங்க கட்டாய கட்டணம் வசூலிக்கிறது. இப்ப திருப்பணிங்கிற பேர்ல அங்க வந்து நாங்க ரயில் போட போறோம் பக்தர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அந்த கோவிலினுடைய ஆகம பிரகாரம் அந்த கோவிலினுடைய ஒரு புராணத்தின் அடிப்படையில அதுல வந்து இத்தனை படிக்கட்டுகள் தாண்டி அந்த பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதற்கு ஒரு சாநித்தியம், அதற்கு ஒண்ணு இருக்கு. ஆனா அதையெல்லாம் மீறி எக்ஸ்ட்ராவாக 2 படிக்கட்டு வச்சு இவங்க இஷ்டத்துக்கு நான் கட்டுறதுதான் கோவில், அது சாமி, அது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அறநிலையத்துறை. இன்னைக்கு எப்படி இந்த அரசாங்கம் நான் என்ன நினைக்கிறேனோ அதான்டா சட்டம், நீ நீதிபதி, நீ அதெல்லாம் நல்லா பிரச்சனை இல்லை,
அப்படி ரொம்ப நீதிபதிகள் சொன்னாங்க அப்படின்னு அவன் வந்து அவங்க மேல நான் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவேன், அவனை ஹாராஸ் பண்றது, அந்த நீதிபதியவே ஹாராஸ் பண்ணிடுவாங்க அவங்க. அந்த மாதிரியாக ஒரு போக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை. அப்ப இந்த ஹெச்ஆர்என்சி மட்டும் எப்படி இருக்க போகுது? இவங்க இல்லைன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நான் தான் என் இஷ்டத்துக்கு கோவில கட்டுவேன். என்ன இவங்களுக்கு முன்னாடி அந்த கோவில் கட்டி வச்சவங்கலாம் இவங்களுக்கு கண்ணில் தெரியல. இதே தான் பாருங்களேன், தென்காசி கோவிலும் என்ன நடந்தது? ஐஐடி ஆய்வு செய்து இந்த கோவில்ல பாதுகாப்பு திருப்பணி முழுமையாக முடியவில்லை, விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை, இந்த கலசம்லாம் இடிஞ்சு விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இது வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அருகதை இல்லை இப்பன்னு சொன்னான். ஆனாலும் அதை மீறி கோர்ட்டு அனுமதி கொடுத்தது. அப்புறம் அதே கோர்ட்டு திரும்ப வந்து இவ்வளவு நடந்திருக்குங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது இந்த கோவில்கள் எல்லாம்? அப்ப இந்த கோவில்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய வேலையே இல்லையா? அப்புறம் இது நாங்க வந்து இதெல்லாம் ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது ஆன்மீக அரசு, அது புரட்சி ஆட்சி அப்படிங்க வேண்டியது. கோவில்ல வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னா அது ஆகாதான். அந்த சுதந்திரத்துக்காக போராடின சாவர்கர் பேரை சொன்னால் அது தப்பாம். ஆனா அதே கோவில்ல வந்து உதயநிதி ஜெய் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அது இது பாருங்க, அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நம்ம புராண காலத்துல இந்த அரக்கர்கள் பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம். இப்ப இரண்யகசிபு எடுத்துப்போம். இரண்யகசிபு எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் தான் கடவுள், இரண்யகசிபுவே நமக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் அவனுடைய ஆட்சியில கொடுங்கோல்லாம் அவன் மாத்தினானாம். அந்த மாதிரி இவங்க வந்து நீ பாரத் மாதா கி ஜெய் வீர சாவர்கருக்கு ஜெய் அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஆனா அதே இடத்துல நான் உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லலாம் கோவில்ல வச்சு. உனக்கு தான் கோவிலே ஆகாது, உனக்கு தான் கோவிலுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, அவனே கோவில வச்சு நீங்க பேசணும் அவங்க பேரை. இப்போ அதே போல முகலாயர்கள் ஆட்சி எடுத்துட்டீங்கன்னா இப்படிதான் கோவில் இடிக்கிறது, கோவில்ல உள்ள நடைமுறைகளை மாற்றுறது, அத்துமீறி வந்து செயல்படுறது, இதெல்லாம் அங்க அந்த ஆட்சியிலையும் இந்த கொடுங்கோல் ஆட்சியிலையும் நடந்ததுன்னு படிச்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்கு. அதே பாருங்க, இன்னொரு விஷயம் முக்கியமா நான் சொல்ல விட்டுட்டேன். சபரிமலையிலயும் இப்ப இதே போல தங்கம் வந்து திருடி இருக்காங்க. எக்கச்சக்க தங்கம் திருடி இருக்காங்கன்னு இப்ப கூடிய ஆய்வுல இப்ப முழுமையா தெரிய வந்திருக்கு. அந்த பணி செய்கிறோம்ங்கிற பேர்ல அந்த கதவுல இருந்த தங்கம் முழுக்க காலி பண்ணிட்டாங்க. அந்த பக்கத்துல இருக்க துவாரபாலகர்கள் இருந்த தங்கம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக உள்ள தங்கத்தை முற்ற திருடிட்டாங்களாம். ஆனா அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தங்கத்தை திருடி அதை வந்து உருக்கி மாற்றுவதற்கு எடுத்துட்டு வந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழகம். அப்ப இன்னைக்கு தமிழகம் வந்து எப்படி ஒரு எபிக் சென்டரா இருக்கு பாருங்க. அந்த காலத்துல வந்து இந்த தமிழகம் அப்படின்னா இந்த முத்து குளிக்கிறது அப்படிங்கிறது எங்கடா ஃபேமஸ் அப்படின்னா தமிழக கடற்கரை ஓரத்துல பூம்புகார் தான் அதற்கான ஒரு இதுவாக இருந்தது. எல்லாரும் வந்து இங்கதான் அந்த வணிகத்தை பண்ணாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்ப என்னடானா கோவில் கொள்ளை, கோவில் நடக்கூடிய அராஜகங்கள், இல்ல கோவிலுக்கு இந்த மாதிரியான நகை திருட்டி உருக்குவது, இதற்கான ஒரு எபிக் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா அது தமிழகமா தான். ஏன்னா கேரளால வந்து இங்க வந்து அதுதான் வந்து அந்த டெக்னாலஜி வந்து இங்கதான் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. நல்லா திராவிட மாடல் சார்பு அங்க இருக்குன்றாங்க. அது இதுதான் போல இருக்கு. அப்ப இப்படியாக கோவில்களை ஒழிக்க வேண்டும் என்கிறது கங்கணம் கட்டி கொண்டு இன்னைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் யாராவது தட்டி கேட்டால், இப்ப காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலே இதையெல்லாம் தட்டி கேட்ட ஒரு இளைஞர் மீது அபாண்டமாக பழி சுமத்தி அவரை வந்து இன்னைக்கு போக்சோல எல்லாம் உமன் ஹராஸ்மெண்ட் என்ற வழக்கையெல்லாம் பதிந்து உண்மையிலேயே ஹாராஸ் பண்ணப்பட்டவது அவர் எல்லாம் செய்து யாரும் வந்து இதர் கோவிலுக்கு எதிராக போராடிவிடக்கூடாது. இதே விஷயம்தான் தாமரை குளத்திலும் நடந்தது. கோவிலை காக்க வேண்டும் என்று யாராவது போராட்டம் நடத்தினார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் மேல வழக்கு பதிஞ்சு அந்த தாமரை குளம் அர்ச்சகரும் இன்னைக்கு வந்து அவரையும் வந்து இவங்க அச்சுறுத்தி பயமுறுத்தி ஹாராஸ் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சி அங்கேயும் போய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு எல்லா கோவிலையும் கையில் எடுத்து அது இடையில கூட ஒரு செய்தி பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா அந்த கிராம கோவில்களை கூட இவர்கள் விட்டு வைப்பதில்லை. அதையும் போய் நம்ம கபலீகரம் பண்ணி அதையும் இவங்க கையில் எடுத்து
இதை வந்து தொடர்ச்சியாக இந்த அரசு செய்து கொண்டு வருகிறது. இது எல்லாமே யாராவது கேள்வி கேட்டா, அதை நான் தான் கும்பாபிஷேகம் பண்ணனே, நான் தான் அதை பண்ணனே, இதை பண்ணனேன்னு சொல்லி அதை இது எல்லாத்தையும் வச்சு பேசுவதற்கு ஒரு அமைச்சரையும் வச்சிருக்காங்க. ஒரு அடிச்சுவிடு பாபுன்னு ஒருத்தர் அது எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால இதுல இருந்து நம்ம மொத்தமா நாங்கள் இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசு கோவில்களை அழித்து இந்துக்களை இன அழிப்பு செய்வதனுடைய ஒரு ஃபேஸ், பல ஃபேஸ் இருக்கு. இந்த கோவில்களை அழிப்பது அதுல ஒரு ஃபேஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.